மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் ரொம்ப மோசமானவரு. அவரெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பவே நம்பாதீங்க. அவரெல்லாம் உங்களை நடுத்தெருல விட்டுட்டு போயிடுவாரு. நீங்க தான் கஷ்டப்படணும் பின்னாளில அப்படின்னு விஜயோடைய முன்னாள் மேனேஜர் பி.டி. செல்வகுமார் அவர்கள் அதிரடியா பேசியிருக்கிறார். இத உறுதிப்படுத்துகிற விதமா ஒரு சில விஷயங்களும் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல பரவிட்டு வருது. உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கும் பி.டி. செல்வகுமாருக்கும் என்னதான் நடந்தது அப்படின்னா, பி.டி. செல்வகுமார் விஜயோட முன்னாள் மேனேஜர் இருந்தாரு புலிப்படத்துக்கு முன்பாக வரைக்கும். புலிப்படத்து வரைக்கும் விஜய்க்கு எல்லாமே இவர் தான். புசியானதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு புசியானதெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க பி.டி. செல்வகுமார் கிட்ட கேட்டீங்கன்னா டீ வாங்கி கொடுப்பாருங்க அவரு அப்படின்னு, ஆபீஸ் பாய் வேலை பார்த்தவர் தான் அப்படின்லாம் சொல்லுவாரு. அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்தாரு புசியானந்த். அப்பெல்லாம் புசியானதெல்லாம் யாருக்குமே தெரியாது. விஜய் அப்படின்னால பி.டி. செல்வகுமார் தான். அவர் தான் பிஆர்ஓ, அவர் தான் மேனேஜர் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்தாரு. புலிப்படத்துல விஜயோட சம்பளத்தை ஹைப்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இங்க அவருடைய சில பல வேலைகள்லாம் நடந்தது. அதனாலதான் அந்த 15 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் எல்லாம் இன்னமும் இருக்குது. 1.5 கோடி நீங்க என்ன பண்ணணும், அபராதம் கட்டணும் அப்படின்றதெல்லாம் இங்க இருக்குது. சோ அதுக்கப்புறம் பி.டி. செல்வகுமார் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தாரு. திரும்பவும் விஜயோட அரசியல் பிரவேசத்துக்கு அப்புறம் பி.டி. செல்வகுமார் வெளியே விஜயை பத்தி விமர்சிக்க ஆரம்பிச்சார். விஜய் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, நம்பாதீங்க. இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு எழுச்சி இருக்குது, அந்த இளைஞர்கள் அவர் நம்பி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்ன பண்ணாரு, குரல் கொடுத்துட்டு வந்தாரு. இன்னைக்கு டைரக்டா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு விஜய். என்னன்னா, விஜய் நிச்சயமா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க மாட்டார், தோற்று போவார். தோத்துட்டார்னா வெளிநாட்டுக்கு சென்றுவாரு, இங்க இருக்க மாட்டாரு. ஏன்னா விஜய்க்கு தோல்வினா பிடிக்கவே பிடிக்காது. உதாரணத்துக்கு நான் அவர் கூட மேனேஜரா இருந்திருக்கேன், அவர் வீட்டுல நான் முழு நேரமா நான் இருந்திருக்கேன். சில சம்பவங்களை நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வச்சு படம் எடுத்து இருப்பாங்களே ப்ரொடியூசர், அந்த படம் தோத்துட்டா அந்த ப்ரொடியூசர் திரும்பவும் வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டாராம். வீட்டுல ஆள் இல்ல, அவங்கள அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்திருக்கிறாரு அப்படின்னு பி.டி. செல்வகுமார் சாட்சியோட சொல்றாரு. அவர் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன்னா அவர் மேனேஜர். விஜய் அவர்களுக்கு மேனேஜரா இருந்திருக்கிறாரு, விஜயோட பிஆர்ஓ இருந்திருக்கிறாரு, சந்திரசேகர் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவருக்கு எல்லா விஷயமே தெரியும். விஜய பத்தி A to Z அவருக்கு தெரியுங்க. நீங்க என்னங்க நினைக்கிறீங்க பி.டி. செல்வகுமாரை பத்தி? அவருக்கு எல்லாமே தெரியும். அவரு இந்த அளவுக்கு இறங்கி சொல்றாரு, ஒரு படமே தோத்துட்டா அந்த ப்ரொடியூசர் திரும்பவும் வீட்டுக்குள்ள வர முடியாது, அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் செய்வாரு அப்படின்னு ஒரு பகிரங்க பரபரப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இதனிடையில சோசியல் மீடியால ஒரு விஷயம் பரவி இருக்கு. அதாவது விஜய் வீட்டுல வேலை பார்த்த சமையல்காரர வேலை பார்த்த ஒருவர் ஒரு நாள் முடி இருந்திருக்கு, சாப்பாட்டுல முடி இருந்திருக்கு. அதுக்காக ஒரு பெரிய வயசு வித்தியாசம் கூட பார்க்காம அவரை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்கிறதா ஒரு தகவல் பரவின்னு இருக்கு. இது எந்த அளவுக்கு மோசம்? விஜய் வீட்டுல வேலை செஞ்சவங்க இந்த அளவுக்கு விஜய் கொடுமையானவர் அப்படின்னும் அந்த பதிவுல இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுது யாரும் விஜய நம்ப வேண்டாம். விஜய நம்பி யாரும் உங்க இளம் பருவத்தை கெடுத்து கொள்ளாதீங்க, உங்க காசுகளை செலவு பண்ணாதீங்க. விஜய நீங்க நம்பி நடுத்தருல நிப்பீங்க. தேர்தல்ல தோத்துட்டா அவர் உங்களுக்கு எல்லாம் டாட்டா காமிச்சிட்டு ஈஸியா என்ன பண்ணுவாரு, ஃபாரின்ல போயிடுவாரு. அதுதான் அவருடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அதுதான். இன்னைக்கு மக்களை ஏன் சந்திக்க மாட்டேங்கிறார், மக்களை மீடியாக்களை ஏன் சந்திக்க மாட்டேங்கிறார் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல. ஏன்னா பேஸ் டு பேஸ் எதிர்கொள்றதுக்கு விஜய்க்கு திராணி இல்ல. நீங்க ஸ்கிரிப்டடா கொடுத்தா அவர் பேசுவார், ஆனா சொந்த தயவுல அவர் பேசுவாரானா பேசவே மாட்டாரு. இன்னைக்கு பிரஸ் பீப்புளை ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாங்கன்னா 1008 கேள்வி அவர் எதிர்நோக்கி வரும், மடக்கி கேள்வி கேட்பாங்க. செய்தியாளர்களா சும்மா கிடையாது. ஏன் இதை பண்ணீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க, 1008 கேள்வி மடக்கி மடக்கி எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லணும். சொல்ல முடியுமா? எழுதி கொடுத்தா சொல்ல முடியாது. ஏங்க உலக வரலாற்றிலேயே எந்த அரசியல் தலைவர்களும் செய்யாத ஒரு விஷயத்த நம்ம விஜய் செஞ்சிருக்கிறாருன்னா எவ்வளவு பெருமை பாராட்டணும். நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு மெச்சு கொள்ளணும். ஆஃப் கேமரால இன்டர்வியூ கொடுத்திருக்கிற தலைவரை பார்த்திருக்கீங்க, ரேடியோல கூட கொடுத்திருப்பாங்க ஆஃப் கேமரா இன்டர்வியூ. அவர் விஜய் தான் பேசினாரா இல்ல ஜான ஆரோக்கியசாமி பேசினாரா? யாரு? இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் தான். இப்ப விஜய் தான் பேசினாருக்கு என்ன ஆதாரம்? ஒரு ரெக்கார்டிங் காட்டுங்க, வாய்ஸ் ரெக்கார்டிங் காட்டுங்க. விஜய் தான் பேசினாரு, இந்த வார்த்தைகளை விஜய் தான் பேசினாருன்னு சொல்லிட்டு ஆதாரம் இருக்கா? இல்ல. யார் வேணாலும் பேசியிருக்கலாம்ல. ஐயா ஜான ஆரோக்கியசாமி கூட பேசியிருக்கலாம், ஏன் புஷியானந்த் கூட பேசியிருக்கலாம், ஏன் விஜயோட கார் டிரைவர் கூட பேசியிருக்கலாம், இல்ல வீட்டுல வேலை செய்யறவங்க கூட யாருன்னா பேசியிருக்கலாம். இதெல்லாம் விஜய் பேசினாருன்னு சொன்னா நம்ம நம்பிடணுமா? இதே தாவேக்கால இருக்கிற தற்குறிகள் நம்புவாங்க, நம்மலாம் நம்ப முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனா இந்த மாதிரியான காரியத்தை விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறாருன்னா எப்பேற்பட்ட ஒரு தலைவர் அவர்.
அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர்களை நம்ம என்ன பண்றோம், இந்த அளவுக்கு விமர்சிச்சு பேசணுமா அப்படின்ற கூட நம்ம வந்து என்ன பண்ணா பேசிக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு தலைவர் இருக்கிறாங்கப்பா தமிழ்நாட்டுல அப்படி இப்படி கூட தமிழ்நாட்டுல தலைவர் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு பின்வரும் சந்ததிகள் பார்த்து தெரிந்து கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஆக மொத்தம் நீங்க என்ன பண்ணுங்க, விஜயை நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா விஜய நம்பவே கூடாது. கரூர் சம்பவம் நம்ம இது பேசி பேசி எல்லாரும் சொல்லுவோம். ஆனா எதுக்கெத்தாலும் உதாரணத்துக்கு கரூர் சம்பவம் தான். கரூர் சம்பவம் உங்களால பாதிக்கப்பட்ட மக்களை டைரக்டா போய் பார்த்துக்கு உங்களால சந்திக்க முடியல. அதாவது அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட அவங்கள இங்க கூட்டிட்டு வரங்க, நீங்க அங்க போகவே இல்லை. இவ்வளவு ஏங்க 3ஆம் ஆண்டு விழா எடுத்தார்ல, இப்படியே டான்ஸ் ஆடுறாரு. வெக்கமே கிடையாது விஜய் அவர்களுக்கு. இவரெல்லாம் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. இதுவும் அவரு பேசுனாரு சொல்லிட்டு புஷியானந்தி வந்து கை தட்டினாரு பாரு. இவங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. 41 பேர் உங்க பிரச்சார கூட்டத்துக்கு வந்து இறந்தாங்க. மௌன அஞ்சலி செலுத்தினீங்களா? 1 மினிட் மௌன அஞ்சலி செலுத்தினீங்களா? கிடையாது. ஆனா குத்தாட்டம் போடுறீங்க ஏறி. என்ன இது? இதெல்லாம் ஒரு கட்சி, இவரெல்லாம் ஒரு தலைவர் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதற்கு எல்லாத்துக்கும் பயந்து போய் தான் தன்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்துறீங்க. நீங்க நடத்த மாட்டேன்றீங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அப்பட்டமான ஒரு தலைமை பண்பு. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லாருமே செய்தியாளரை சந்திக்கிறாங்க. இவங்களை கேட்டா சிஎம் சந்திக்க சொல்லுங்க, நாங்க சந்திக்கிறோம். சிஎம் எப்பவுமே சந்திச்சுதான் இருக்கிறாரு. உங்களால எப்ப சந்திக்க போறாரு? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதுவும் ஆதவர்ஜனா பேசுறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. இந்த பாரிஸ்ல வந்து இந்த சம்பவம் நடந்ததுல திமுகவும் தாவேக்காவும் சர்வே எடுக்கிறத அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. ஆதவர்ஜனா பேச்சு உண்மையிலேயே அவர் மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும். மத கலவரத்தை தூண்டுற விதமா இருக்கு. அதாவது இஸ்லாமியர் பெண்களை தாக்குனாங்க. தாக்கப்பட்ட பெண்கள் 2 பேர் இஸ்லாமியர். எதுக்கு இப்ப நீங்க மென்ஷன் பண்றீங்க? இஸ்லாமியர் பெண்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலால. வேணும்ட்டுக்குன்னு அழுத்தம் திருத்தமா தாக்கப்பட்ட பெண்களில் இஸ்லாமிய பெண்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 4 மாத கர்ப்பிணி பெண்களை தாக்கிட்டாங்க. முதல்ல யாரு உங்களை கூட்டிட்டு போக சொன்னா? இப்போ ஒரு பிரெக்னன்சி லேடி இருக்கிறாங்கன்னா அவங்கள வீட்டுல வச்சு பாதுகாத்துக்கணும். அவங்களுக்கு வெளியில வரும்பொழுது வெயில் இருக்கு, எதனா ஒரு கேர்னஸ் வரலாம். முதல்ல அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டுன்னு போலாமா? அப்படியெல்லாம் நீங்க கூட்டிட்டு போயிட்டு இப்ப அவங்க தாக்குனாங்க, அது சரி தப்பு அப்படின்னு நம்மளுக்கு பேச வரல. ஏன்னா அது விசாரணையில இருக்கு. விசாரணை அடிப்படை இந்த விஷயம் வந்து தாவேக்காவினருக்கு இல்லையே. அந்த அம்மாவே வர்றேன் அப்படின்னு சொன்னா கூட இவங்க என்ன பண்ணிருக்கணும்? கூட கூட்டிட்டு வந்தவங்க, வேண்டாம்மா நீ பிரெக்னெண்டா இருக்க, வீட்டுல இரு, உனக்கு வந்து உடம்பு எல்லாம் நல்லா இருக்குன்னா வீட்டுல இரு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனா வேணும்னே கூட்டிட்டு வந்துட்டு பிரெக்னன்சி லேடியை வந்து என்ன பண்ணிட்டாங்க, தாக்கிட்டாங்க. 4 மாத கர்ப்பிணி பெண்ணை தாக்கிட்டாங்க. அதேதான் கூவின்னு இருக்காங்க. முதல்ல ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? அந்த கேள்வியை வந்து யாருமே உங்களை பார்த்து கேட்கலையே. எதுக்கு கர்ப்பிணி பெண்ணை சர்வே எடுக்கிறதுக்கு கூட்டு வரீங்க? வெயில் அழைச்சி உழைச்சி எதுக்கு கூட்டு வரீங்க? கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆதவர்ஜனெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு கர்ப்பிணி பெண்ணை தாக்கிட்டாங்க. தாக்கப்பட்ட பெண்கள் இஸ்லாமியர் பெண்கள். மத கலவரத்தை தூண்டுறீங்களா? ஏற்கனவே நீங்க இது மாதிரி கலவரத்தை தூண்டுற விதமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பேசியிருக்கீங்க. உங்க மேல வழக்கு இருக்கு. இன்னும் இது போல பேசி தேவையில்லாத ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து அதுவும் வட சென்னையை பத்தி ரொம்ப இழிவா பேசுறது, இதெல்லாம் எங்க சார் அடுக்கும்? கேள்வி வரும்ல. எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க பேசுற பேச்சுகள் எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சோ தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் கூட்டம் தற்கூரியான கூட்டம் தான் இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல. இதெல்லாம் வச்சுதான் பி.டி. செல்வகுமார் சொல்றாரு, விஜயை யாரும் நம்ப வேண்டாம், விஜயை நம்பி ஏமாறாதீங்க, உங்க காசுகளை செலவு பண்ணாதீங்க, தலைமை கொடுத்து நீங்க செலவு பண்ணுங்க, உங்க சொந்த காசை கொடுத்து செலவு பண்ணி நீங்க தான் என்ன பண்ணும், எல்லாவற்றையும் இழந்து நீங்க நிக்கணும். விஜய் ஹாயா என்ன பண்ணுவாரு, தோத்துட்டாருன்னா காட்டிட்டு டாட்டா காட்டிட்டு ஃபாரினுக்கு போயிருவாரு. நீங்க தான் அவரை நம்பி ஏமாந்தீங்க உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. ஏன்னா பி.டி. செல்வகுமாருக்கு அனுபவம் உண்டு. அவர் கூட இருந்திருக்கிறாரு. அதை சொல்றாரு. இதை உறுதிப்படுத்துற விதமா அவர் வீட்டுல வேலை செய்த ஒரு பெரியவரும் பேட்டி கொடுத்திருக்கிறதையும் இங்க நம்ம பாக்குறோம். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் தோத்துருவாருப்பா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. தோத்துட்டா அவர் இங்க இருக்க மாட்டாரு. தோத்த முகத்தோட எப்படி திரும்ப மக்களை சந்திப்பாரு? ஒரு சாதாரண படம் தோத்துட்டாலே அடுத்த படத்துல வெற்றியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த படமே தோத்துனாலே மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, ரசிகரை சந்திக்க மாட்டேங்கிறாரு. அரசியல் களத்துல வந்துட்டு 8 கோடி மக்களை எப்படி பார்த்து அவர் சந்திப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதற்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.